எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கவின், வைஷு, என்ன கவின் நீங்க? அதான் ஆதி மாமாக்கு எதுவும் இல்லைல்ல, அவரு கண்ணு முழிச்சிருவாரு. நீங்க எதுக்காக இப்படியே இருக்கீங்க? கொஞ்சம் நார்மலா இருக்கலாம்ல. இல்ல வைஷு, உனக்கு தெரியாத எங்க வீட்லயே நானும் ஆதியும் தான் அண்ணா தம்பி தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். அவனும் என்கிட்ட அப்படிதான் பழகுவான். ஆனா இப்போ டாக்டர் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, இருந்தாலும் பயமா இருக்கு வைஷு. அவன் கண்ணு முழிக்கலன்னா கோமாக்கு போயிடுவான்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை கண்ணு முழிச்சாலும் எல்லாரையும் ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. பயமா இருக்கு வைஷு. எங்களெல்லாம் மறந்துடுவானா? கவின், எனக்கு புரியுது. இருந்தாலும் அப்படி எதுவும் தப்பா நடக்காது கவின். ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நார்மலா தான் யோசிங்களேன், எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அவனை எப்போ ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்களோன்னு இருக்கு. எனக்கு அவனை பார்க்கணும். அதான் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஐசியூக்கு மாத்தின உடனே இன்ஃபார்ம் பண்றதா சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க போய் பாருங்க. கவின் ப்ளீஸ், இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்காதீங்க. மாமாக்கு எதுவும் ஆகாது. அவரு நல்லபடியா எல்லார்கிட்டயும் பேசுவாரு. நீங்க பார்த்துட்டே இருங்க. நல்லா கண்ணு முழிச்சு எல்லாரையும் அவருக்கு தெரியும். யாரையும் மறக்க மாட்டாரு கவின். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. எனக்கும் பழைய ஆதிதான் வேணும் வைஷு. அவன் யாரையும் மறந்துடக்கூடாது. எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க கவின், எல்லாம் நல்லதுதான் நடக்கும். என்ன மூது அழுதுட்டே இருக்க? அதான் ஆதிக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. நீங்கெல்லாம் தேவையில்லாம பயப்படுறீங்க. அவனுக்கு எதுவும் ஆகாது. இப்ப எதுக்கு அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்க? இல்ல சூர்யா, எனக்கு கஷ்டமா இருந்தது, அதான். எனக்கு புரியுதுமா, ஆனா அழாத. எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ம். கயல். ம். ம். ஒன்றும் இல்லை. சரி, டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியா? வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைங்க, எனக்கு எது வேண்டாம். என்ன கையல், வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க. இப்ப எதுவுமே குடிக்கலல்ல, டயர்டா இருப்பல்லம்மா. ஒரு காஃபியாச்சும் வாங்கிட்டு வரேன், குடி. இல்ல சூர்யா, பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது குடிக்கிற மூடு இல்ல. நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரி சூர்யா, நான் அன்னிக்கிட்ட போறேன். என்னது? அன்னிக்கிட்ட போறியா? ம், ஆமா சூர்யா. இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, அதான் நான் அன்னிக்கிட்ட போறேன். ஏய், எல்லாரும் இருந்தா என்ன? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சூர்யா. ஆனா உங்களுக்கு தான், நீங்க கஷ்டப்பட்டு வந்து என்ன சமாதானப்படுத்தணும்னு இல்ல, அது எனக்கு பிடிக்கல. ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் கையல். இப்போ நீ என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. எனக்கு அன்னிக்கிட்ட போகணும். ப்ளீஸ், நான் கிளம்புறேன். சரி, போ. அத்தை, ஆ சொல்லுமானு. அத்தை, என்ன அத்தை இப்படி அழுதுட்டே இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்காகும்? ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண டைம் ஃபுல்லா அழுதுட்டு தான் இருந்தீங்க. இப்போ ஆதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லதானே அத்தை? பயப்படாதீங்க. அவர் கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவாரு. நல்லபடியா கண்ணு திறந்து அம்மான்னு உங்ககிட்ட பேசுவார் அத்தை. கொஞ்சமாச்சும் அமைதியா இருங்க அத்தை. நீங்க அழுது உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அத்தை. எங்களுக்கு பயமா இருக்கு அத்தை. அப்படி ஆனா கூட பரவாயில்லையே மானு, என்னத்த பேசுறீங்க? அப்புறம் வேற என்னம்மா பண்றது? வாழ வேண்டிய பிள்ளைங்கம்மா அவங்க. பிள்ளைங்களுக்கு எதுக்கு இந்த தண்டனை? நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம். எங்களுக்கு எதுவா இருந்தாலும் வரலாம்ல. பிள்ளைங்களுக்கு எதுக்காக வரணும்? அவனை அப்படி பார்க்கவே முடியல தெரியுமா? எப்படி இருக்கான்னு தெரியுமானோ? அத்தை, எனக்கு புரியுது அத்தை. அதுக்காக இவ்வளவு பெரிய வார்த்தை பேசுவீங்களா? அவருக்கு எதுவும் ஆகாது அத்தை. கண்டிப்பா ஆப்ரேஷன்ல எது வேணாலும் ஆகலான்னு சொன்னாங்க. ஆனா நம்மளாம் நினைச்ச மாதிரியே அவர் பொழைச்சிட்டாரு இல்ல அத்தை. கண்டிப்பா அவர் நல்லபடியா கண்ணு திறப்பாரு அத்தை. கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் ஆயிருங்க. ஒரு டீ காஃபியாச்சும் குடிங்க அத்தை. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் பிள்ளைங்க எவ்வளவு நல்லா இருந்தானுங்க. இப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்கவே முடியல. அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தல. இதுல
அவன் கண்ணு முடிக்கலன்னா கோமாக்கு போயிடுவான்னு பயப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? அவன் கண்ணு முழிச்சு அம்மான்னு கூப்பிடுற வரையும் எங்களுக்கு நிம்மதியே இருக்காதுமா. எங்களால முடியல. அத்தை, நீங்க பயப்படாதீங்க. முடியலையே அனு, முடியலையே. அத்தை, நித்யா, அத்தை, நித்யா அழுதுட்டே இருக்காதம்மா. அதெல்லாம் ஆதிக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியா பொழைச்சிட்டான்ல, இதுக்கப்புறமும் நல்லா கண்ணு திறந்துருவாமா. நீ அழுதுட்டே இருக்காதடா. எப்படியாத்த இப்படி இருக்கீங்க? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா நீங்க அழுதுகிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்கல்ல. அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா? நித்யா, என்னடா சொல்ற? கோவிலுக்கா? இப்பவா? ஆமா அத்தை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கடவுள் கிட்ட தான் வேண்டிக்கணும். எனக்கு என்னோட அம்மனை பார்க்கணும் போல இருக்கு. நான் போயிட்டு வரேன் அத்தை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கோவிலுக்கு போனா என் அம்மன் நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு அத்தை. நான் போயிட்டு வரேன் அத்தை. எனக்கு கோவிலுக்கு போகணும். என்ன நித்யா, தனியா எப்படிமா போயிட்டு வருவ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீ இங்கே இரு, அப்புறமா நாங்களும் வர போலாம். நித்யா, என்னம்மா தனியா கோவிலுக்கு போகணும்னு சொல்ற? இரு, நானும் வரேன். நம்ம 2 பேரும் வேணா போயிட்டு வரலாமா? இல்லக்கா, எனக்கு புரியுது. அக்கா, நீங்க அத்தை மாமாவை பாத்துக்கோங்க. அவங்களும் ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்காங்கக்கா. இப்படி அழுதுட்டே இருந்தா அவங்க உடம்பு என்னக்கா ஆகும்? நீங்க தான்க்கா கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நான் ரெகுலரா போற கோவில் தானேக்கா, பக்கத்துல தானே இருக்கு. நான் நடந்து போயிட்டு வந்துடுறேன்க்கா. நான் தனியா போயிட்டு வரேன்க்கா, ப்ளீஸ். என்ன நித்யா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ தனியா போகவே வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, நானும் கூட வரேன், இரு போலாம். ஆமா நித்யா, நீ தனியா போக வேண்டாமா. அனு கூட வருவா. நீங்க போயிட்டு வாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க தான் இங்க தானே இருக்கோம். நீ அனு கூட போயிட்டு வாடா. அத்தை, ப்ளீஸ் அத்தை, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தனியா போகணும் அத்தை. நீங்க பயப்படாதீங்க. நான் வேற எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் அத்தை. இது சத்தியம். அவருக்கு தான் ஒண்ணும் இல்லைல்ல. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு அத்தை. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அத்தை. அவருக்கு கரெக்டான டைம்ல கண்ணு முழிக்கணும்ல அத்தை. ப்ளீஸ் அத்தை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நித்யா, அக்கா, ப்ளீஸ்க்கா. சரி நித்யா, நீ போயிட்டு வா. ஆனா ஃபோன் வச்சிருக்க தானே? கையில ஃபோன் இல்லாம நீ போக கூடாது. நாங்க ஃபோன் பண்ணி எப்ப கூப்பிட்டாலும் நீ வந்துடணும், சரியா? சரிக்கா, நான் ஃபோன் எடுத்துட்டு தான் போறேன். அக்கா, அவர் கண்ணு முழிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கக்கா. நான் கண்டிப்பா வந்துருவேன்க்கா. சரி நித்யா, ஆனா பக்கத்துல இருக்க கோவிலுக்கு தானே போற? சொன்ன கேளு நித்யா. ஆமாக்கா, நாம ரெகுலரா போற கோவிலுக்கு தான் போறேன். பக்கத்துல தானேக்கா இருக்கு. நான் பயப்படலக்கா, தைரியமா தான் போறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. அதுவும் கடவுளை பார்த்தா இன்னும் என் நம்பிக்கை அதிகமாகும்னு தோணுது. ப்ளீஸ்க்கா, நான் தைரியமா தான் போறேன். நீங்க என்ன நினைச்சு பயப்படாதீங்க. அத்தை மாமாவை பாத்துக்கோங்கக்கா. சரி நித்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் ஆதி கண்ணு முழிச்ச உடனே உனக்கு ஃபோன் பண்ணுவேன், வந்துடணும், சரியா? ம், சரிங்கக்கா. இந்த பிள்ளைக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னு தெரியலையே. கடவுளே, ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்குற? சின்ன பெருசுங்க இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்குங்க. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல இப்படி ஒரு சோதனையை கொடுப்பியா? பாவம், அவ எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. என் கடவுளே, இவ்வளவு பெரிய சோதனையை கொடுக்குற. எதுவா இருந்தாலும் எனக்கு கூட, நான் தாங்கிக்கிறேன். என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துரு. அப்பர்ணா, என்ன அப்பர்ணா அழுதுட்டே இருக்க? ஆதிக்கு தான் ஒன்றும் இல்லைல்ல. அவன் கண்டிப்பா கரெக்டான டைம்ல கண்ணை முழிச்சிருவான். அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. டாக்டர் சொன்னத கேட்டீங்க தானுங்க? பயமா இல்லையா? கண்ணு முழிக்கலனா கோமாக்கு போயிட்டு வரேன். கண்ணு முழிச்சாலும் யாரையாச்சும் மறந்துடுவேன்னு சொல்றாரு. பயமா இருக்கு. ஒருவேளை ரீசெண்டா நடந்ததெல்லாம் மறந்துட்டாருன்னா அண்ணிய மறந்துட்டா அண்ணியால தாங்கிக்கவே முடியாதுங்க. எனக்கு என்னென்னமோ தோணுது. மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. இங்க பாரு அப்பர்ணா, அது மறந்துடுவாங்கன்னு அவங்க 100% சொல்லலையே. மறக்க சான்ஸ் இருக்குன்னு தானே சொன்னாங்க. அது எப்படி நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க? அப்படிலாம் நினைக்காதீங்க. அவன் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் எல்லாம் மறக்க மாட்டான். அதுவும் நித்யாவை போய் மறப்பானா சொல்லு? அவன் நித்யா மேல உயிரா இருக்கான் அப்பர்ணா. எப்படி நித்யாவை மறப்பான்? அதெல்லாம் எதுவும் இல்ல.
அவன் மைண்ட்ல கண்டிப்பா எப்பவும் நித்யா இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவன் யாரையுமே மறக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்ணு முழிச்சா கண்டிப்பா நம்ம யாரையும் மறக்க மாட்டான். அவனுக்கு ஞாபகம் இருக்கும். மனசுக்குள்ள அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தைரியம் சொல்றீங்கல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அண்ணாவை பத்தி தெரியாதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சொந்தம்னா அண்ணா தானே என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க. அண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப சொந்தம்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவர் இப்படி இருக்கப்போ நீங்க நார்மலா இருக்கீங்கன்னா அதை நான் நம்பிடணுமா? எனக்கு தைரியம் சொல்றேன்னு உங்க மனசுல இருக்க கஷ்டத்தை தள்ளி வச்சுட்டு எனக்கு சொல்றீங்கல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுங்க. உங்க மனசுல ஏன் இப்படி அழுத்தி வச்சிருக்கீங்க? மனசை விட்டு அழுதுருங்க. எதையும் நாம அழுதுட்டோம்னா நம்ம மனசுல பாரமா இருக்காது. நீங்க எனக்கு தைரியம் சொல்றீங்க, அந்த தைரியத்தோட அழுங்க பார்க்கலாம். என்னாலும் முடியல பண்ணா. ரொம்ப பயமா இருக்கு. அவன் ஒருவேளை கண்ணை முழிச்சு நீ யாருடான்னு என்ன கேட்டா என்னால சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. நீங்களாம் சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருக்கிறவங்க. உங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டான். ஆனா நான் காலேஜ்ல இருந்து தான் அவனுக்கு ஃப்ரெண்டு. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அவ்வளவு க்ளோஸா இருந்தோம். எனக்குன்னு ஒரு சொந்தம் கிடைச்சதே அவனாலதான். அவன் மட்டும் கண்ணை முழிச்சு என்னை யாருடான்னு கேட்டுட்டா என்னால அந்த நிமிஷம் சுத்தமா தாங்கிக்க முடியாத பண்ணா. பயமா தான் இருக்கு. இவ்வளவு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்கல்ல? நான் வேற என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு நீ அழுறத பார்க்கவும் கஷ்டமா இருக்கு. என்னாலயும் மனசை விட்டு யார் முன்னாடியும் அழ முடியல. எல்லாரும் கஷ்டத்தோட தான் இருக்காங்க. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்குள்ள அண்ணா கண்ணை முழிக்கணும்? அண்ணா ஏதாச்சும் சொன்னாரா? இன்னும் 1 ஹவர்க்குள்ள அவன் கண்டிப்பா கண்ணு முழிச்சு ஆகணுமா. அப்படி ஒருவேளை முழிக்கலன்னா அவன் கோமாக்கு தான் போவான்னு சொல்றாங்க. பயமா இருக்கு. நீங்க நாம போட்ட பிளான் தான் தப்போ? அண்ணாவை வெளியே கூட்டிட்டு போயிருக்க கூடாதோ? எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் நீங்க கூப்பிடுறப்பெல்லாம் உங்க கூட வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இந்த மாதிரி ஒரு பிளானும் நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. அண்ணா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். என்ன பண்ணா நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? நான் என் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கேன், நீ உன் மேல தப்பு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. ஏதோ நடக்கணும்னு இருக்கு, நடந்துருச்சு. விடு, பாத்துக்கலாம். போலீஸ் வேற கால் பண்ணாங்க. என்ன போலீஸா? என்ன சொல்றீங்க? ஆமா பண்ணா, இது ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க போல. அதனால கால் பண்ணி கேட்டாங்க. இன்னும் ஆதி கண்ணு முழிக்கலன்னு சொல்லியிருக்கோம். கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அதான். ஓ, அப்போ ஆக்சிடென்ட் கேஸ்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போகணும்ல? அப்போ விசாரணை நடத்துவாங்களோ? ஆமா பண்ணா, அதெல்லாம் நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் தானே. அது எல்லாமே நடக்கும். இதுக்கப்புறம் போலீஸ் வந்து எல்லாம் விசாரிப்பாங்க. சரிங்க. அம்மா, ஏமா எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குற? என் புருஷன் அங்க படுத்த படுக்கையா இருக்காரு. பயமா இருக்குமா? எதிர்பாராம இன்னைக்குதான் சந்தோஷமா 2 பேரும் வெளியே போனோம். அதுக்குள்ள அவருக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகும்னு யாருமே நினைச்சு பார்க்கலையே. சந்தோஷமா இருந்தவரை ஒரு நிமிஷத்துல இப்படி எதிர்பாராம நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பயமா இருக்குமா? அவரு குறிச்ச டைம்குள்ள கண்டிப்பா கண்ணு முழிச்சிடணும். அம்மா, இன்னும் 1 மணி நேரம் தாம்மா இருக்கு. அதுக்குள்ள அவரு கண்டிப்பா கண்ணு முழிச்சிடணுமா? தயவு செஞ்சு காரணம் காட்டுங்கம்மா. எனக்கு இன்னொரு பயமும் இருக்கே. நான் என்னம்மா பண்றது? கண்ணு முழிச்சாலும் சில பேரை மறந்துடுவாங்கன்னு சொல்றாங்களே. அது புதுசா பழகினவங்கள மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களேம்மா. ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, எல்லாரும் மறந்துடுவாரா? மறக்க மாட்டாரல்லம்மா? அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும் தானே? அது எப்படி மறந்துடுவாரு? அவரு மட்டும் என்ன மறந்துட்டா நான் என்னம்மா பண்ணுவேன்? என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவரு கரெக்டான நேரத்துல கண்ணு முழிக்கணும். அதே மாதிரி அவர் என்ன மறந்துடக்கூடாது. அவருக்கு எனக்கு என்ன ஞாபகம் இருக்கணுமா? ப்ளீஸ்மா, நான் உங்ககிட்ட இதுவரையும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்டதில்லை. ஆனா முதல் முறையா எனக்கு இதுதான் வேணும்னு நான் கேக்குறேன். கொடுத்துருமா ப்ளீஸ். அவர் என்ன மறந்துடக்கூடாது. அது என்னால தாங்கிக்கவே முடியாதம்மா.
நித்யா, சாமி. என்னம்மா நித்யா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? உடம்பெல்லாம் ஏதோ ரத்தமா இருக்கு, புடவெல்லாம் என்னமாச்சு? சாமி. என்னம்மா சொல்ற? இப்படிலாம் நடந்துருச்சா? ஆமா சாமி. இப்போ எனக்கு அம்மனை விட்டா வேற யாரும் கெதி கிடையாது. அம்மன் தான் அவரை காப்பாத்தணும். அவர் என்ன மறக்காம வைக்கிறது அம்மா கையில தான் இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல, அதான் இங்க வந்துட்டேன். அவளை நம்பி வந்திருக்கல்லம்மா, அவ யாரையும் கைவிட்டது கிடையாது. தான் பக்தர்களை சோதிச்சு பாப்பா, ஆனா அதுக்கான பலனை கொடுத்துட்டு தான் இருப்பா. இப்ப கூட அவ உனக்கு வச்ச சோதனை தான், ஆனா கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டாமா. உன்னோட சந்தோஷத்தை அவ கெடுக்கவும் மாட்டா. நீ பிறந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, அதுக்கு நேர்மாறாதானே உனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கா. அதுவும் அந்த அம்மன் சன்னிதானத்துலதான் உனக்கு தாலி ஏறி இருக்கு. அப்புறம் எப்படி அந்த தாலி இறக்கணும்னு நினைப்பா? அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா அவ உன்னை கைவிட மாட்டா. நீ பார்த்துட்டே இரு. நல்லபடியா வாத்துக்காரரு கண்ணு முழிப்பாரு, கண்ணு முழிச்சு உன்னையும் நல்லபடியா பேசுவாருமா. நீ பயப்படாம இரு. நீங்க சொன்னது நடந்துட்டா எனக்கு போதும் சாமி, வேற எதுவுமே வேண்டாம். கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும்மா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த அம்மன் கிட்ட ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுக்கோ, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஆமா சாமி, நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அம்மன் நிறைவேற்றிட்டா கண்டிப்பா நான் வச்ச வேண்டுதலையும் நிறைவேற்றிடுவேன். அப்புறம் என்னம்மா, கண்டிப்பா அந்த அம்மன் எல்லாத்துக்கும் துணையாதான் இருப்பா. நீ எதையும் நினைச்சும் கவலைப்படாத, நிம்மதியா இரு. சீக்கிரமா பாரு, உன் புருஷனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு செய்தி வரும்மா. பயப்படாம உட்காந்துரு. ம், சரிங்க சாமி. இந்த புள்ள சின்ன வயசுல இருந்து படாத கஷ்டம் இல்ல தாயே, எதுக்கு இவளை இன்னும் சோதிக்கிற? பாவம் இந்த புள்ள. அந்த புள்ள வேண்டுதல நிறைவேற்றி கொடுமா. அனு, எங்க இங்க இங்க ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க. என்னால முடியல அனு. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நான் என்னடி பண்றது? ஒரு பக்கம் என் தம்பி எப்படி இருக்கான்னு பார்த்தல. ஆபரேஷன் பண்றதுக்குள்ள இப்படி தெரியுமா இருந்துச்சு, உயிர் போய் உயிர் வந்துச்சு. இப்ப என்னன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல அவன் கண்ணு முழிக்கணும் அனு. ஆனா அதுக்கான சிம்டம்ஸ் கொஞ்சம் கூட இல்லைன்னு பயமா இருக்கு. எங்க ஒரு டாக்டரா இருந்துட்டு நீங்களே இப்படி மனசு தரலன்னா எப்படிங்க? நீங்க தான் இந்த வீட்டோட மூத்த பையன். எல்லாருக்கும் நீங்க தான் தைரியம் சொல்லணும். உங்களை நம்பி தானே எல்லாருமே இருக்காங்க. அங்க அத்தை மாமா சுத்தமா அழுகையை நிறுத்தவே மாட்டேன்றாங்கங்க. நானும் அவங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள எப்படி எனக்கு சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நித்யா, அவளையும் என்னால சமாதானப்படுத்த முடியல. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்கா. என்னதான் நானும் பண்றது? இங்க என்னங்க அலறீங்க? என்னால முடியல அனு. இவ்வளவு நேரம் நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? யாரையும் என்னால பார்க்க முடியல. அவன் அவன் மட்டும் தான் என் கண்ணு முன்னாடியே நிக்கிறான். மனசு திறந்து பேச கூட யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் உன்னை பார்த்த உடனே டக்குன்னு அழுக வந்துருச்சு. அல்லாதீங்க. நீங்களே இப்படி தைரியத்தை இழந்தா எப்படி? கண்டிப்பா ஆதிக்கு எதுவும் இல்லைல்ல. அவர் கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவாரு. பயப்படாம இருங்க. இன்னும் half அன் ஹவர்ல அவன் கண்ணு முழிச்சு ஆகணும். அதான் இன்னும் half அன் ஹவர் இருக்குல்ல, அதுக்குள்ள கண்டிப்பா கண்ணை முழிச்சிருவாரு. யாரும் பயப்படாம இருங்க. என்னங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் அவங்கள சமாதானப்படுத்த வைக்கலாம்னு நினைச்சு வந்தேன். பார்த்தா நீங்களே இப்படி அழுதா நான் என்னதான் பண்றது? நானும் மனுஷன் தானடி. எவ்வளவு நேரம் என் ஃபீலிங்ஸ் அடக்கி வச்சிருக்க முடியும் சொல்லு? என்னால முடியலன்னு. அதான் உன்னை பார்த்த உடனே. எனக்கு புரியுதுங்க. ஒன்னும் ஆகாத, தைரியமா இருங்க. May I come in, doctor? எங்க யாரோ டாக்டர் வராங்க போல. விடுங்க, முதல்ல கண்ணை தொடைங்க. டாக்டர், டாக்டர் உள்ள வாங்க. சாரி டாக்டர், மேம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேணா போயிட்டு அப்புறமா. இல்ல டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்பதான் சும்மா தான் வந்தாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க போய் ஆதியை பார்த்தீங்களா? ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அதை பத்தி தான் டாக்டர் பேசலான்னு வந்தேன். இன்னும் half அன் ஹவருக்குள்ள அவர் கண்டிப்பா கண்ணு முழிக்கணும். பட் இப்ப வரையும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நீங்க போய் ஒரு டைம் பார்த்துட்டு வாங்களேன். ம் ம் ஓகே டாக்டர். டாக்டர், அப்புறம் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு, வந்துட்டு இருக்காராமா. ஸோ ஆதி கண்ணு முழிச்ச உடனே அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் அவரோட கண்டிஷனை பத்தி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் விசாரிக்கணும்னு சொல்லி வராரு.
ஆ ஓகே டாக்டர், வரட்டும். ஓகே டாக்டர், இதான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். சரிங்க டாக்டர், நீங்க போயிட்டு உங்க தம்பியை பாருங்க. அப்புறம் எனக்கு பேஷண்ட் இருக்காங்க டாக்டர், நான் பார்த்துட்டு அப்புறமா வரேன். ஓகே டாக்டர், நீங்க போய் பாருங்க. எங்க என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? பயமா இருக்கு. இவ்வளோ நேரம் எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நீ பயந்துட்டு இருக்கியா? சரி அனு, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு நான் பார்க்குறேன். சரியா? ம். அப்புறம் அம்மா அப்பாக்கு ஏதாச்சும் டீ காஃபியாச்சும் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? எங்கங்க அவங்க அழுதுட்டே இருக்காங்க. எது வாங்கி கொண்டு போய் கொடுத்தாலும் எதுவும் குடிக்க மாட்டேன்றாங்க. அவரு கண்ணு முழிச்சு அவங்க கிட்ட பேசாம எதுவும் சாப்பிட மாட்டாங்களாம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு புரியுது அனு. சரி, பார்க்கலாம். ம். ஆதி, உன்னை இப்படி பார்க்கவே முடியலடா ஆதி. கண்ணை முழிச்சிடுடா. எப்பவும் துரு துருன்னு இருக்க பையன்டா நீ. இப்ப என்னன்னா இப்படி பட்ல படுத்த படுக்கையா இருக்க. கண்ணை முழிச்சிட்டினா கூட எங்களுக்குலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டா. தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாரு ஆதி. ஆதி, நீ கண்ணு முழிச்சிட்ட. ஆதி, இங்க பாருடா, அண்ணன் வந்திருக்கேன், என்ன பாருடா. ஸ்ட்ரெயின் பண்ணாத ஆதி, நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸா இரு. இங்க பாரு, என்ன பாரு ஆதி. நான் யாருன்னு உனக்கு தெரியுது தானே ஆதி? ஆதி